பீகாரில் மாடுகளுக்கு தீவனம் மற்றும் மருந்துகள் வாங்கிய வழக்குகளில் லாலு பிரசாத் யாதவிற்கு கடந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவருக்கான தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்பட்டது. இன்று சிபிஐ நீதிமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்திற்கு பின்னர் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சித் தலைவர் லாலு பிரசாத் யாதவிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் ஊழல்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பீகாரில் நடைபெற்ற மாட்டு தீவன ஊழல் வழக்கில் லாலு பிரசாத் யாதவ் மற்றும் IAS அதிகாரிகள் உள்ளிட்ட 45 பேர் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி ராஞ்சியில் இருக்கின்ற சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. தீர்ப்பை அடுத்து ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவர் லாலு பிரசாத் யாதவ் சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கான தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்பட்டது. வீடியோ கான்பரன்சிங் முறை மூலம் லாலு பிரசாத் யாதவிற்கு இந்த தண்டனை விவரம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த ஊழல் வழக்கில் 37.7 கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக லாலு பிரசாத் யாதவ் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த ஊழல் வழக்கில் 5 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குற்ற வழக்குகளில் MP மற்றும் MLAக்களின் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் உடனடியாக அவர்களுடைய பதவி பறிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்திருந்தது. அந்த தீர்ப்பின்படி தற்பொழுது லாலு பிரசாத் யாதவ் தன்னுடைய MP பதவியை இழக்கப் போகிறார். மேலும் இந்த தீர்ப்பின்படி அடுத்த 6 ஆண்டுகளுக்கு அவர் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்கின்ற விதிமுறையும் இருக்கிறது. இந்த ஒரு தீர்ப்பு நாட்டின் பல கட்சிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் தற்பொழுது திருச்சியில் இருக்கும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் ராமச்சந்திரன் நம்மிடையே நேரலையில் காத்திருக்கிறார். அவரிடத்தில் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் திரு ராமச்சந்திரன். மாட்டு தீவன ஊழல் வழக்குல லாலு பிரசாத் யாதவிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம்மா. அவருடைய அரசியல் வாழ்வுக்கு இது இந்த தீர்ப்பு நியாயமானதல்ல. தீர்ப்பு சிபிஐ கோர்ட்டு தான் கொடுத்துருக்கிறத தவிர நீதிமன்றம் கொடுக்கல. மேல்முடி செல்வதற்கு ஹைகோர்ட் இருக்கிறது, சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது. இதில் மேல்மன்றம் எங்கள் நியாயத்தை நிரூபித்து தலைவர் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. இந்த சிபிஐ தீர்ப்பு இறுதியானதல்ல. இருந்தாலும் ஒரு மக்கள் சீர்திருத்தத்தில் முன்னின்ற இந்திய அரசியலில் முதன்மையாக இருக்கின்ற ஒரு பெரிய தலைவர் அவர். அவருடைய சமூக சீர்திருத்தத்தில் கிடைத்த பலன் கிடைக்காமல் அவரை ஒரு குற்றவாளியை சித்தரித்திருப்பது எங்களுக்கெல்லாம் வருத்தம் அளிக்கிறது. இன்றைய தினம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு பெரிய துக்க நாளாக கருதப்படுகிறது. ராமச்சந்திரன், இந்த தீர்ப்பு பல அரசியல் கட்சிகளிடையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 17 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த வழக்கில் தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பிற்கு பலர் வரவேற்பும் பலர் எதிர்ப்பும் தெரிவித்திருக்கின்றனர். இந்த தீர்ப்பை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அரசியல் பார்வை நோக்கத்தில் பார்க்கும்போது இந்த தீர்ப்பு அவர்கள் வழங்கியிருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் மாட்டு தீவன ஊழல் 1975 தொடர்ந்து இருக்கிறது. லாலு பிரசாத் 1990 தான் முதலமைச்சராக வருகிறார். 1975 1990 வரை இந்த ஊழல் எவ்வளவு நடந்திருக்கிறது, யாரா சம்பந்தம் தீர்ப்பில் சுட்டிக்காட்டப்படுகிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் 90 பிறகுதான் ஒரு முதலமைச்சராக வர்றாரு. அதுக்கு முன்னே 960 கோடி சொல்றாங்க. இவர் பீரியட் 37.70 கோடி தான் சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய முழு விவரங்களையும் எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் முழு ஆய்வையும் இந்த தீர்ப்பு நகலை பார்த்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படை கருத்துக்கள் ஆய்வு செய்யப்பட்டு மேல்முறை செய்கின்ற பொழுது எங்களுடைய நியாயத்தை வைக்கின்ற பொழுது நிச்சயம் ஹைகோர்ட் விடுதலை பெற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அவருடைய அரசியல் வாழ்க்கையில் பிடிக்காத அரசியல் எதிரிகளால் திட்டமிட்டு பழி வாங்குவதற்காக இது சிபிஐ மூலம் போடப்பட்ட ஒரு பொய் வழக்கு. இது பொய் வழக்கு என்பதை மேல்முறையீட்டு மூலம் நிரூபிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
திரு ராமச்சந்திரன், தற்பொழுது லாலு பிரசாத் யாதவிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது எம்பியாக இருக்கின்ற அவர் இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்ட காரணத்தினால் தன்னுடைய எம்பி பதவியை இழக்க நேரிடும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உயர்நீதிமன்றம் 2 ஆண்டுகளுக்கு மேல் தேர்தலில் பதவி நீக்கம் சட்டம் இட்டிருக்கிறார். நீதிமன்ற தீர்ப்பை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் எங்களுடைய சந்தேகமான கேள்வி என்று சொன்னால், சிபிஐ கோர்ட்டு விதித்த தண்டனையை வைத்து அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டால் நாளை ஹைகோர்ட்டில் மேல்முறை செய்து அது பிறகு உச்ச நீதிமன்றத்தில் செய்து உச்சமன்ற தீர்ப்பு இந்திய சட்டத்தில் இறுதியான தீர்ப்பு அது. ஆகவே ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் வராத வகையில் அவரை பதவி நீக்கம் செய்வது சரியானதில்லை என்பது என்னுடைய கருத்து. அப்படி பதிவு செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் விடுதலை செய்யப்பட்டால் இந்த தண்டனைக்குரிய தண்டனை பாதிக்கப்படுவதற்கு இந்த இந்திய அரசியல் சட்டத்தில் என்ன நடவடிக்கை சரியான எடுக்கப்படும் என்பது தெரியவில்லை. ஆகவே ஒரு அவசர சட்டத்தின் மூலம் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு இறுதியான பிறகுதான் ஒரு பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்க வேண்டுமே தவிர அதை விட்டு வேறு சென்னை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற 2 ஆண்டு தண்டனைகளுக்கு போட்ட அவசரத்தை வாபஸ் வாங்கினது தப்பு என்பது எங்களுடைய ஐக்கிய முற்போக்கு இருக்கின்ற பல கட்சி தலைவர்கள் அதுக்கு மறைமுக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் அவசரத்தை வாபஸ் பெற்றிருக்கிறது. மற்ற அவங்க தோழமை கட்சிகள் யாருமே இந்த அவசரத்தை வாபஸ் பெறுவதை அவர்கள் ஆதரிக்கவில்லை என்பது பல்வேறு கருத்துக்கள் அச்சுத்தோடைய கருத்துக்கள் இருந்து வெளியே தெரிய வருகிறது. நாம் கேட்க விரும்புவதெல்லாம் நாளை தலைவர் லாலுஜி அவர்கள் உயர் ஹைகோர்ட்டில் இருந்து விடுதலை பெற்றாலோ அல்லது உச்ச நீதிமன்றத்தில் விடுதலை பெற்றாலோ அவர் விடுதலை ஆகிவிட்டால் இந்த தண்டனைக்கு வழங்கினது நியாயம் என்று கருதப்பட்டால், தண்டனை எதிர்காலத்தில் கருதப்பட்டால் விடுதலையான பிறகு அவருக்கு என்ன பரிகாரம் கொடுக்க அந்த அரசும் இந்த நீதிமன்றமும் இருக்கு என்பது அரசியல் பார்வை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். திரு ராமச்சந்திரன், ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவராக லாலு பிரசாத் யாதவ் தற்போது இருந்து வருகிறார். 5 ஆண்டுகள் சிறை தண்டனை தற்போது அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. இனி கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? தலைவர் லாலுஜி அவர்கள் சிறையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த கட்சியை வழிநடத்துவதற்கு அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய துணைவியார் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அரசியல் பக்குவம் அடைந்திருக்கிறார்கள். அவருடன் அவர் குழந்தைகள் 2 பையன்களும் அவருடைய மகள் மிசா பாரதியும் அரசியல் அடிச்சுட்டு வளர்ந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் தலைவர் லாலுடன் இருக்கின்ற தேசிய நிர்வாக அத்தனை பேருமே அரசியலில் பக்குவப்பட்டவர்கள். இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு அவர்களுக்கு எல்லோருக்கும் தகுதியும் திறமையும் இருக்கிறது. ஆகவே இந்த ஊழல் வழக்கு ஒரு பொய்யான வழக்கு என்பதை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் முன்னால் எங்களுடைய கட்சி தலைவர்களும் எடுத்து வைத்து நியாயம் கேட்பதற்கு நியாயம் கேட்டு நாடாளுமன்றத்தில் எதிரிகளை வீழ்த்தி நிச்சயம் வெற்றி பெறும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த தீர்ப்பு லால் இல்லாத இடத்தை நாங்கள் நிறைவு செய்து அவர் மீண்டும் மேல்முறை வெளிவருகின்ற பொழுது எங்களுடைய வெற்றியை காணிக்கை அவர் காலை சமர்ப்பிப்போம் என்பது உறுதியான உத்தரவாதமாகும். பேசலாம். ராமச்சந்திரன், பீகாரில் நடைபெற்ற மாட்டுத்தீவன ஊழல் வழக்கில் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் இந்த தீர்ப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது நம்மிடையே தொலைபேசி வாயிலாக காத்திருக்கிறார் திரு தமிழருவி மணியன். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் திரு தமிழருவி மணியன். மாட்டுத்தீவன ஊழல் வழக்கில் லாலு பிரசாத் யாதவிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்பொழுதுதான் இந்தியாவினுடைய கலங்கப்பட்ட அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலங்கத்தை மாற்றி ஒரு தூய்மை நிறைந்த இடத்தை நோக்கி செல்வதற்கான முதல் நகர்வு என்று நான் நம்புகிறேன். காரணம், லாலு பிரசாத் யாதவனுடைய அரசியல் தொடக்கத்தை நாம் பார்க்கிற பொழுது எங்கிருந்து தொடங்கியவர் எங்கே போய் விழுந்திருக்கிறார் என்கிற உண்மை புரியும். ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் ஊழலுக்கு எதிராக உருவாக்கிய மாபெரும் போராட்டத்தில் மாணவர் தளபதியாக பங்கேற்றவர்தான் லாலு பிரசாத். ஒரு மாணவனாக இருந்து மாணவர் பேரவையின் தலைவராக உயர்ந்து ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய ஊழல் எதிர்ப்பு படையில் மிக முக்கியமான பங்களிப்பை கொடுத்து அதன் மூலம் அரசியல் உலகத்தில் இவ்வளவு உயரத்திற்கு வந்த மனிதனே ஊழல் காரணமாக இன்றைக்கு 5 ஆண்டு காலம் சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய நிலை வந்திருக்கிறது என்கிற பொழுது இது எல்லா விதமான அரசியல்வாதிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற அபாய எச்சரிக்கை. எனவே இந்த நாட்டில் நேர்மை சார்ந்த அரசியல் நடப்பதற்கு இது ஒரு தொடக்கம்.
இந்த லாலு பிரசாத்தையும் இந்த ரஷீத் மசூதையும் காப்பாற்றுவதற்காகவே அவசர சட்டத்தை கொண்டு வர முயன்றதன் மூலம் மாறாத களங்கத்தை சுமந்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் 1,76,000 கோடி ஊழல் செய்தவர்களுக்கும் 1,86,000 கோடி நிலக்கரி ஊழலில் ஈடுபட்டவர்கள் என்று லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பெருகிக் கொண்டே இருக்கக்கூடிய ஊழல் இனியாவது செய்வதற்கு கொஞ்சம் அச்சத்தை உருவாக்கும். தவறான மனிதர்கள் தேர்தல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய சூழல் உருவாகும். முழுமையாக நான் வரவேற்கிறேன். நேற்று காந்தி பிறந்த நாள். காந்தி பிறந்த நாளிலேயே வந்திருக்க வேண்டியது காந்தி பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் வந்திருக்கிறது. வாழ்க ஜனநாயகம், வாழ்க நீதிமன்றத்தின் தீர்ப்பு. திரு தமிழருவிமணியன், ராஷ்டிரிய ஜனதா தளத்தில் இருக்கின்ற ஒரு தரப்பினர் மாட்டுத் தீவன ஊழல் என்பது 1990ஆம் ஆண்டிற்கு முன்பே 1925ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறு மாட்டுத் தீவன ஊழல் நடைபெற்றிருக்கிறது. ஆனாலும் தவறாக லாலு பிரசாத் யாதவ் குற்றம் சாட்டப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவருக்கு முன்பு இருந்த ஜெகநாத் மிஸ்ராவினுடைய காலத்திலேயே இந்த ஊழல் தொடங்கிவிட்டது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தில்லை. ஆனால் ஊழல் செய்தவர்களுடைய பிடியிலே இருந்து பீகார் அரசியலை விடுவிப்பதற்காக புறப்பட்ட உத்தமர்தானே இவர். எனவே இவர் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பு நடந்த ஊழல்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு இவர் காரியங்களை செய்திருக்க வேண்டுமே தவிர அந்த ஊழல் தொடர்கதையாக மாறுவதற்கு 9,000 கோடி ரூபாய் அளவுக்கு மாட்டுத் தீவன ஊழல் வளர்வதற்கு இவர் ஒரு காரணம். இன்றைக்கு நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சிபிஐ கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளில் ஒரு வழக்கு தான் இது. இந்த ஒரு வழக்கில் லாலு பிரசாத் யாதவ் சிக்கி இப்பொழுது 5 ஆண்டுகள் சிறைக்குள்ளே சென்றிருக்கிறார். இத்தோடு லாலு பிரசாத் யாதவின் கதை முடியவில்லை. இன்னும் வழக்குகள் இருக்கின்றன. அந்த வழக்குகளும் வரும். அப்படி வருகிற பொழுது இன்னும் பல தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய சூழல் வரும். எனவே உத்தமரை போல் நடித்துக் கொண்டு ஊழல் பேர்வழிகளாக உலவிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அரசியல்வாதியும் இனி சமூகத்தினுடைய பார்வையிலிருந்து, குறிப்பாக சட்டத்தின் பார்வையிலிருந்து அவர்கள் தப்பவே முடியாது என்பதைத்தான் உச்சநீதிமன்றம் எடுத்து வைத்த அடிப்படையில் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே நேர்மை சார்ந்த அரசியலை விரும்பக்கூடியவர்கள் யாராக, என்னை பொறுத்தவரையில் நான் ஜனதா கட்சி இருந்தவன். லாலு பிரசாத் யாதவ் எப்படி ஜனதா கட்சியை உருவாக்குவதில் ஒரு அடிப்படை உறுப்பினரோ அதே போன்று தமிழருவிமணியனும் ஜனதா கட்சியை உருவாக்கியவர்களில் ஒரு உறுப்பினர். எனவே எனக்கு தலைவராக இருந்தவர் அவர். ராஷ்டிரிய ஜனதா தளம் என்று வந்த பொழுது நாங்கள் நேசிக்கக்கூடிய மனிதராக இருந்தவர். ஆனால் இப்படி வெளியே ஒரு முகமூடியும் உள்ளே ஒரு அருவருப்பான முகமும் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மக்கள் நலனுக்காக தூக்கி எறியப்பட வேண்டும். உரிய தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி திரு தமிழருவிமணியன். ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவிற்கு விதிக்கப்பட்ட 5 ஆண்டு சிறை தண்டனை குறித்த தீர்ப்பை வரவேற்பதாக கூறுகிறார் காந்திய மக்கள் கட்சியின் திரு தமிழருவிமணியன்.